ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. எம்பெருமானாருக்கு 5 ஆச்சாரியர்கள் இருந்தார்கள் என்று அனைவரும் அறிந்தது. அதில் திருக்கோட்டியூர் நம்பி என்ற ஆச்சாரியர், அவரிடத்தில் எம்பெருமானார் கேட்டருடைய அர்த்தம்தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். திருக்கோட்டியூர் நம்பி எம்பெருமானாருக்கு சாதித்த அர்த்தம் 6 பரிகாரியங்கள் உள்ளன அப்படின்னு சாதித்தார். பரிகாரியம் அப்படின்னா விலக்கப்பட வேண்டியவை, தடுக்கப்பட வேண்டியவை, விரோதி. 6 பரிகாரியங்கள், 6 விரோதிகளை திருக்கோட்டியூர் நம்பி எம்பெருமானாருக்கு சாதித்தார். ஆஸ்ரயண விரோதி, ஸ்ரவண விரோதி, அனுபவ விரோதி, ஸ்வரூப விரோதி, பரத்வ விரோதி, பிராப்தி விரோதி என்ற இந்த 6 விரோதிகள். முதல்ல ஆஸ்ரயண விரோதி, எம்பெருமான் திருவடிகளை போய் கிட்ட வேண்டுமே, அதுதான் ஆஸ்ரயணம். அதற்கு விரோதி என்ன என்றால், நான் சுதந்திரன், நானே என்னுடைய காரியத்தை பார்த்துப்பேனே அப்படின்ற நினைவு ஒரு பெரிய விரோதி. மேற்கொண்டு எம்பெருமானை கிட்டும் பொழுதும் புருஷகாரம்லாம் தேவை கிடையாது, நானே நேர எம்பெருமானை கிட்டிடுவேனே அப்படின்ற நினைவு ஒரு பெருத்த விரோதி, ஆஸ்ரயண விரோதி. முதல்ல நான் சுதந்திரன், நானே என்னுடைய வாழ்க்கையை பார்த்துப்பேனே அப்படின்ற நினைவு இருந்ததே என்றால் எம்பெருமானை கிட்ட போகிறது கிடையாது. அதற்கு பிறகு ஆசிரியிக்க வேண்டும், என்னால் என்னுடைய காரியத்தை பார்த்து கொள்ள முடியாது அப்படின்ற நிச்சயம் பிறந்த பிறகும் எனக்கும் எம்பெருமானுக்கும் சம்பந்தம் இருக்கு, நான் நேர போய் எம்பெருமானை கிட்டுறேனே, புருஷகாரம், பெரிய பிராட்டியார் அப்படின்னு சிபாரிசு செய்யக்கூடிய பெரிய பிராட்டியார் நடுவில் எதற்கு அப்படின்ற நினைவு வந்ததே என்றால் அதுவும் ஒரு ஆசிரியன விரோதி தான். ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய ஆசிரியனமே பலிக்காது. எம்பெருமான் இடத்துல நாம் முன்னே போய் நின்றோமே என்றால் எம்பெருமான் சுவாதந்திரியத்தினால சீருவானா, என்ன பண்ணுவான் அப்படின்றது தெரியாது. அனாதி காலமாக எத்தனையோ பாபங்களை கூடு பொறித்து வச்சிருக்கோம். இப்படிப்பட்ட நாம் எம்பெருமான் முன்னே நேரே போய் நின்றோமே என்றால் அவனோ சர்வஸ்மாத் பரன், கேட்பார் இல்லாத சுதந்திரன், அவன் என்ன பண்ணுவான்னு யாருக்கு தெரியும்? அப்போ நம்மளுடைய ஆசிரியனம் பலிக்குமா பலிக்காதா தெரியாது. இதே எப்பொழுதுமே குளிர்ந்து இருக்கக்கூடிய நீரை போல இருக்கிற பெரிய பிராட்டியார், அவளை முன்னிட்டு பற்றினோமே என்றால் நம்மளுடைய ரட்சணத்துக்காக எம்பெருமானை எப்படியாவது அவள் ஆக்கி விடுவள் அப்படின்ற உறுதியோட எம்பெருமானை போய் பற்றலாம் இல்லையா? ஆகையினால ஆசிரியிக்கும் பொழுது பெரிய பிராட்டியார் முன்னிட்டு கொண்டு தான் ஆசிரியிக்க வேண்டும். இதுதான் ஆசிரியன விரோதி, புருஷகாரம் இல்லாமல் பண்ணக்கூடியது ஆசிரியன விரோதி. அடுத்தது ஸ்ரவண விரோதி. எம்பெருமான ஆசிரியிச்சாச்சு, அதற்கு பிறகு ஸ்ரவணம். ஸ்ரவணம் அப்படின்றது பொதுவாக எல்லா விஷயங்களையும் வச்சுக்கலாம், காலக்ஷேபம் பண்ணக்கூடியது. அங்கே விரோதி என்ன அப்படின்னா, தெரியாமல் கூட தேவதாந்திரத்தினுடைய பெருமையை கேட்பது, அது சிரவணத்துக்கு இருக்கக்கூடிய விரோதி என்று சாதித்தார். அதற்கு பிறகு அனுபவ விரோதி. கண்ட விஷயங்களை அனுபவித்தோமே என்றால் எம்பெருமானை ஆசிரியிச்சாச்சு, அதற்கு பிறகும் கூட பூண்டிய உடைய உகந்தோடும் இம்மண்டலம் அப்படின்னு இந்த மண்டலத்தோடையே நாமும் ஒரு அங்கமாக இருந்தோமே என்றால் அப்பொழுது எம்பெருமானை அனுபவிக்க முடியாது, அது அனுபவ விரோதியாக போயிடும். அப்போ ஆசிரியனத்துக்கு பிறகு என்ன பண்ணணும்? எம்பெருமான் தான் புருஷார்த்தம் அப்படின்ற நினைவு வேண்டாமா? ஆக அனுபவ விரோதியானது கழிய வேண்டும். 4ஆம் விரோதி ஸ்வரூப விரோதி. நம்மளுடைய ஸ்வரூபம் என்ன? எம்பெருமானுக்கு ஆட்பட்டிருத்தல். அது மட்டும் கிடையாது, அவன் இட்ட வழக்காக இருக்க வேண்டும், பரதந்திரர்களாக இருக்க வேண்டும். அப்போ எம்பெருமான் நம்ம எப்படி நடத்த வேண்டும் என்று நினைத்தாலும் அதற்கு நாம் வழி கொடுக்க வேண்டும், எந்த விதமான எதிர்ப்பையும் தெரிவிக்க கூடாது. பரதனை போல இருக்க வேண்டும். காட்டில் வா அப்படின்னா, அதாவது காட்டில் இருக்காத, நீ நாட்டுக்கு போ அப்படின்னா எம்பெருமான் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டான் இல்லையா? இதுதான் பாரதந்திரியம். ஆக சுரூப விரோதி கழிகை அப்படின்றது இந்த பாரதந்திரியத்தை பெருகை. அதற்கு பிறகு பரத்வ விரோதி. பரதத்துவம் என்னது அப்படின்றத ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படின்னு அறிந்து வைத்து அதற்கு பிறகு ஏதாவது ஒரு கலக்கம் வந்ததே என்றால் இந்த தேவதைகளும் பரதத்துவமாக தெரிவிக்கப்படுகின்றனவே அப்படின்ற கலக்கங்கள்லாம் வந்ததே என்றால் அது பரத்வ விரோதி. கடைசியில் பிராப்தி விரோதி. பிராப்தினா என்ன? எம்பெருமானை கிட்டுவது. அதற்கு விரோதி என்ன அப்படின்னா கேவலர்களோட சம்பந்தம்.
கேவலர்கள் அப்படின்னா யார் இந்த கேவலர்கள்? கைவல்யார்த்திகள். கைவல்யம் அப்படின்ற ஒரு மோட்சம் இருக்கு. அந்த மோட்சம் எப்படிப்பட்டது அப்படின்னா, தான் தன்னுடைய ஆத்மாவை அனுபவித்து கொண்டே இருப்பான். அதுதான் கைவல்யம் என்ற மோட்சம். இந்த உடம்பை விட்டு போயிடுவான், தான் இருப்பான், தன்னை அனுபவித்து கொண்டிருப்பான், பரமாத்மா கிட்ட வரமாட்டான். அப்படிப்பட்டவன் கேவலன் என்று சொல்லப்படுகிறான். அப்படிப்பட்ட கேவலர்களோட சேர்த்தி நமக்கு ஏற்பட்டது என்றால் அதுதான் பிராப்தி விரோதி. பிராப்தின்றது என்ன பார்த்தோம்? எம்பெருமானை கிட்டுகை இல்லையா? அப்போ எம்பெருமானை கிட்ட ஒட்டாமல் தடுப்பாக இருக்கக்கூடியது தான் இந்த கைவல்ய மோட்சம் அப்படின்றத ஆழ்வாரே சாதிக்கிறார். அற்றது பற்றனில் உற்றது வீடு உயிர் செற்றது மண்ணூரில் அற்றிறை பற்றே அப்படின்னு முதல் பதிகத்தினுடைய 2வது திருவாய்மொழியிலேயே ஆழ்வாரத்தை சாதிக்கிறார். இந்த உடம்புல பற்று விட்டதை என்றால் உற்றது வீடு உயிர். இந்த உயிரானது வீட்டையே உற்றது, பெற்றது, மோட்சத்துக்கே போயிருது. இந்த உடம்பு இருக்கிறதுனால தான் இவ்வளவு இன்னல்களும். உடம்பு இல்லை என்றால் மோட்சமே கிட்டிற்று, பரமாத்மா கிட்ட போகணும்னு அவசியமே கிடையாது, உடம்பு போனா போதும் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த கைவல்ய நிலை இருக்கு இல்லையா, அதுல கால் தாழ்க்க நமக்கு தோன்றலாம். அது பிராப்திக்கு விரோதி என்று இப்படி எம்பெருமானாருக்கு திருக்கோட்டியூர் நம்பி இந்த 6 பரிகாரியங்கள் விளக்கப்பட வேண்டிய விஷயங்களை அருளி செய்தார். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.